கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இன்று ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைய தினத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதத்தின் புத்தகம் 104 அதிகாரம் 30 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஆம் சகோதர சகோதரிகளே, அவருடைய ஆவியை நமக்குள் அனுப்பி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் சொல்லுகிறான். ஆனால் இப்போ ஆண்டவர் நமக்குள்ள ஏற்கனவே ஆவியை அனுப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவி நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியினாலே எல்லாம் சிருஷ்டிக்கப்படும். நமக்கு தேவையானவைகள் அனைத்தும் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். நம்முடைய வாழ்க்கையின் சகல பகுதிகளையும், பூமியையே புதிதாக்குகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையின் சகல பகுதிகளையும் அவர் புதிதாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை புதிதாக்குகிற வேலை, உருவாக்குகிற வேலை. அவருடைய வேலையை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்து அவருக்கு விட்டுக் கொடுக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் தேவையானவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படும், புதிதாக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகள் புதிதாக்கப்பட வேண்டியதான பகுதிகள் இருக்கும். அந்த பகுதிகளின் மேல் கர்த்தர் இந்த நாளில் அசைவாடுவார். நீங்கள் இந்த தேவ செய்தியை நீங்க தொடர்ந்து நீங்க உன்னிப்பாய் கவனியுங்கள், நீங்கள் கேளுங்கள், முழு செய்தியையும் கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். எசேக்கியேலின் புத்தகம் 37 அதிகாரம் 11 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நம்மை போலவே இஸ்ரவேல் ஜனங்களும் அடிக்கடி சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். அடிக்கடி அவர்கள் கட்டப்படுகிறார்கள், அடிக்கடி சிறைப்படுத்தப்படுகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அவர்கள் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வருகிறது. எசேக்கியேலின் புத்தகம் 37 அதிகாரம் 11 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, அந்த எலும்புகளை போல் உலர்ந்து போய் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேல் வம்சத்தார் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்களுடைய கவலையினாலோ சிறையிருப்பினாலோ பிரச்சனைகளினாலோ போராட்டங்களினாலோ தேவைகளினாலோ எங்களுடைய கவலைப்பட்டு பாரப்பட்டு வருத்தப்பட்டு துக்கப்பட்டு எங்களுடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய்விட்டது, எங்களுடைய நம்பிக்கையே எங்களை விட்டு போய்விட்டது, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தேவன் தாமாகவே முன்வந்து தன்னுடைய தீர்க்கதரிசியினுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக சொல்லுகிறார். அவர்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். அந்த பகுதியை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம். எசேக்கியேலின் புத்தகம் 37 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 14 வசனம் வரை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் அறிவீர், தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஓர் இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி
இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். இதோ இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 14 வசனம் வரை இப்பொழுது நாம் வாசித்தோம். இந்த வேத பகுதியை குறித்து நாம் இந்த நேரத்தில் நாம் விரிவாக பார்க்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் அமர்ந்தார் அர்த்தம். கர்த்தருடைய கை வேதத்துல எங்கெல்லாம் வருதோ அது கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி அப்படின்றது. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது வந்த போது அவன் ஆவிக்குள்ளாகிறான். அருமை சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது இருக்கிறபடியினாலே, நாம் நமக்குள் இருக்கிறபடியினாலே, நாம் அடிக்கடி ஆவிக்குள்ளாகிற அந்த அனுபவத்திற்குள், அனுதினமும் ஆவிக்குள்ளாகிற அந்த அனுபவத்திற்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது, அதாவது நமக்குள் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அதே நேரத்தில் நம் மீதும் ஆவியானவர் எழுந்தருள வேண்டும், இறங்கி வர வேண்டும். பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஆவியின் வல்லமையும் நம் மீது இறங்கி வர வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுதினமும் நாம் தேவனோடு கூட அதிகமாய் உறவாடி ஆராதிக்க வேண்டும். நல்ல ஆராதனை பண்ணுங்க, நல்ல வேதத்தை வாசிங்க, அந்நிய பேசுங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஆவிக்குள்ளாவீர்கள். கர்த்தருடைய கை உங்கள் மேல் வந்து அமரும். அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருவார். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் எழுந்தருளும் போதுதான் உங்கள் மேல் ஆவியானவர் வந்து அமர்வார். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் எழுந்தருளும்படிக்கு நீங்க நல்லா ஆராதிச்சு துதிச்சு அந்நிய பாஷைகளில் பேசி வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வந்து அமர்வார். அப்பொழுது நீங்கள் ஆவிக்குள்ளாவீர்கள். அப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரினை ஆவிக்குள்ளாக்குகிறார். அப்போ வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தி, எலும்புகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குக்கு நடுவில் அவர் நிறுத்துகிறார். அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில எலும்புகள் மகா திரளாய் எலும்புகள் கிடக்கிறது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருக்கிறது. அவன் பார்க்கிற போதே அந்த தரிசனத்தில் அவன் பார்க்கிறான். என்ன பார்க்கிறான் அப்படின்னா, எலும்புகள் கூட்டம் கூட்டமாய் அந்த பள்ளத்தாக்கில் திரளாய் கிடக்கிறது. அவைகள் எல்லாம் உலர்ந்து போய் கிடக்கிறது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எலும்புகள் கிடக்கிறது. அது எல்லாம் அப்படி உலர்ந்து போய் இருக்கிறது. இப்போ அவனை நோக்கி ஆண்டவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. அதுக்கு இவன் சொல்றான், ஆண்டவரே அதை நீங்க தான் அறிவீங்க, உங்களுக்கு தான் அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இப்ப பாருங்க, ரெண்டு பேருக்கு இடையில ஒரு உரையாடல் நடக்கிறது. அப்போ நாம் ஆவிக்குள்ளாகிற போது ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்பொழுது நாமும் அவரோடு கூட பேச வேண்டும். அப்போ அப்படி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற போது அவர் வரும் காரியங்களை அறிவிப்பார். உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகளை பற்றி பேசுவார். பயப்படாதே என்று சொல்லுவார், ஆறுதல் படுத்துவார். உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு மோட்டிவேஷன், ஒரு உற்சாகப்படுத்துகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுப்பார். இப்படி உங்களுடைய வாழ்வின் சகல பகுதிகளுக்கும் பதில் கொடுப்பதற்கு ஒரு தேற்றரவாளன் உங்களுக்கு இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறதற்கு நீங்கள் ஆவிக்குள்ளாக வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை எழுந்தருள பண்ணும்படிக்கு நீங்கள் தேவனோடு கூட உறவாட வேண்டும். வேதத்தை வாசித்தல், தியானித்தல், ஆராதனை செய்தல் மூலமாக
மூலமாக, நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுகிறதின் மூலமாக உங்கள் மேல் ஆவியானவர் இறங்கும்படியாக, அவருடைய வல்லமை இறங்கி வரும்படியாக நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அப்படி நீங்க செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆவிக்குள்ளாக்குவார். அப்பொழுது உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் ஆவிக்குள்ளாகும் போதுதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து நீ தீர்க்க தரிசனமாய் சொல்ல வேண்டும். அவைகளை பார்த்து நீ சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்னு சொல்ல வேண்டும் சொன்னார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உலர்ந்து போய் இருக்கிறீர்களா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பிரச்சனைகளினாலும் அனுதின வாழ்வில் காணப்படுகிற கட்டுக்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் இவற்றின் நிமித்தமாக விடுதலையாக முடியாதபடிக்கு காணப்படுகிற அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் அப்படி உலர்ந்த எலும்புகளை போல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் உலர்ந்து போய் இருக்கிறோம், நாங்கள் எங்களுடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய்விட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் உலர்ந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயங்களில் வரலாம். இப்பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குத்தான் இந்த தேவ செய்தி, உங்களுக்குத்தான் இந்த தீர்க்க தரிசனம், இந்த வார்த்தை உங்களுக்குத்தான் கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் மேற்கொள்ளும் போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உலர்ந்த எலும்புகளை போல் இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலையை பார்த்து, உங்களுடைய சிந்தனையை பார்த்து, உங்கள் உணர்வுகளை பார்த்து, அதாவது உங்களுடைய ஆத்துமாவை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்னு நீங்க கட்டளை கொடுக்க வேண்டும். உங்களுடைய ஆத்துமாவுக்கு நீங்கள் கட்டளை கொடுக்க வேண்டும். உங்கள் சூழ்நிலைகளுக்கு நீங்கள் கட்டளை கொடுக்க வேண்டும். உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் கட்டளை கொடுக்க வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி நீங்கள் கட்டளை கொடுக்க வேண்டும். அப்படி கட்டளை கொடுக்கும் போது அந்த உலர்ந்து போன சூழ்நிலைகள் எல்லாம் புதிதாக மாறும். முதல் வசனத்திலேயே நாம் சங்கீதத்தில் நாம் பார்த்தோம், சங்கீதத்தின் பகுதியில் நாம் பார்த்தோம். சங்கீதம் 104:30 வசனத்தில் நாம் பார்த்தோம், கர்த்தருடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். பூமியின் ரூபத்தையே புதிதாக்குகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளை புதிதாக்க வேண்டுமானால் அதற்கு நீங்கள் அந்த எலும்புகளை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். அந்த எலும்புகளை பார்த்து நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என் பிரச்சனைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதாக, என் ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று நீங்கள் கட்டளை கொடுக்க வேண்டும். அன்று உங்களுக்கு என்னெல்லாம் வேத வசனங்கள் கொடுக்கப்படுகிறதோ, அன்று உங்களுக்கு என்னெல்லாம் தீர்க்க தரிசனமாய் தோன்றுகிறதோ அந்த வார்த்தைகளை சொல்லி, அல்லது வேதாகமத்தின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்க ஆத்துமாவோடு பேச வேண்டும். என் ஆத்துமாவே, உலர்ந்து போய் இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று சொல்லி நீங்கள் கட்டளை கொடுக்க வேண்டும். நீங்கள் பேச வேண்டும். அப்படி பேசுகிற போது சொல்ல வேண்டும். 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். பாருங்க, அப்ப நீங்க எலும்புகளை நோக்கி, உங்கள் பிரச்சனைகளை நோக்கி, உங்கள் ஆத்துமாவை நோக்கி நீங்கள் கட்டளை கொடுக்க வேண்டும். உங்களுக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் எழுந்தருளி இருக்கிறார். நீங்கள் ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் மரித்து போவதில்லை. உங்களுடைய ஆத்துமா ஒருபோதும் மரித்து போவதில்லை. நீங்கள் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. ஒருபோதும் நீங்கள் தோல்வி அடைவதில்லை. ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள். ஜெய கிறிஸ்து மரணத்தை ஜெயத்தோடு விழுங்கிட தேவன், மரித்தோரில் இருந்து கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பின ஆவியானவர் தாமே உங்களுக்குள் ஜீவனோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ என்னுடைய ஆத்துமாவே, என்னுடைய பிரச்சனையை, என்னுடைய போராட்டமே, மரித்து போன உனக்குள் தான் ஆவியானவர் பிரவேசித்திருக்கிறார். ஆவியானவர் உனக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார், உனக்குள் அசைவாடி கொண்டிருக்கிறார் சொல்லி நீங்கள் ஆவியில் நிறைந்து நீங்கள் பேச வேண்டும். அப்படி நீங்கள் பேசுகிற போது உங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியினால் உயிரூட்டப்படும், உற்சாகமடைய பண்ணப்படும். அதே நேரத்தில் அந்த உலர்ந்து போன அந்த எலும்புகளும் உயிரடைய ஆரம்பிக்கும். அதாவது உங்களுடைய பிரச்சனைகள், மரித்து போன அந்த காரியங்கள் எல்லாம் உயிரடைய ஆரம்பிக்கும். அவையெல்லாம் புதிதாக்கப்பட ஆரம்பிக்கும். 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். அப்படின்னா இதனுடைய
அதனுடைய பூரணமான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அப்படியே உலர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு எலும்பு கூட்டு மேல நரம்புகள் உண்டாக பண்ணுவார், மாம்சத்தை உண்டாக பண்ணுவார், தோலினால் மூடுவார், உங்களுக்குள் ஜீவனை கட்டளையிடுவார். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து கர்த்தர் நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா உங்களுடைய வாழ்வின் எந்தெந்த பகுதிகளெல்லாம் மரித்து போனதாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அது புதிதாக்கப்பட வேண்டும், அதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட வேண்டும், அதெல்லாம் உருவாக்கப்பட வேண்டும், அதெல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு அப்போ பூரணமாக்கப்படுகிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அது மரித்து போனதை போல் இருந்தது. அவங்க எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் இருக்கிறதுன்னு சொல்லி அவர்கள் சொல்லும் அளவுக்கு அது காணப்பட்டது. அப்போ உன் எலும்பு உலர்ந்து போச்சுன்னு நீ சொல்லாத, நரம்ப உண்டாக்குறேன், மாம்சத்தை உண்டாக்குறேன், தோலை உண்டாக்குறேன், ஆவிய நான் உனக்குள்ள உண்டாக்குறேன், நீ புதிதாய் உருவாக்கப்படுவாய், புதிதாய் உயிரடைவாய், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபோல உங்களுடைய ஆத்துமா அது பூரணமடையும், உங்க ஆத்துமா செழிக்கும், உங்க ஆத்துமா அது புதுப்பிக்கப்படும், உங்களுடைய வாழ்வின் பகுதிகள் அது பூரணமடையும். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில மரித்து போயிருக்கிறதோ அந்த பகுதிகள் பூரணமடையும், அந்த பகுதிகள் உயிரடையும், அந்த பகுதிகள் ஜீவனடையும், அந்த பகுதிகள் புத்தம் புதிதாக மாறிவிடும், புதிதாக்கப்பட்டதாக மாறிவிடும். அது பார்ப்பதற்கே மிகுந்த அழகுள்ளதாக, மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாக மாறிவிடும். 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். பாருங்க, இந்த தீர்க்கதரிசி அவனுக்கு கட்டளையிட்டபடியே அந்த எலும்பு குவியலை பார்த்து அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும், விடாப்பிடியா. எந்த சூழ்நிலைகள் மரித்து போயிருக்கிறதோ, எந்த சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியங்கள் உங்களை வெட்கத்திற்குள்ளும் அவமானத்திற்குள்ளும் நிந்தைக்குள்ளும் கொண்டு போய் கொண்டிருக்கிறதோ அந்த பகுதியை பார்த்து அந்த பகுதிக்குரிய வேத வசனங்களை வேத புத்தகத்தில் தேடி தேடி எடுத்து உங்கள் வாயினாலே கட்டளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும், கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் கட்டளையிட நிற்கும். அப்ப புதிதாக்கப்படும், அப்ப உருவாக்கப்படும், அப்ப உங்களுடைய சூழ்நிலைகளை மாற ஆரம்பித்து விடும். உங்கள் ஆத்துமா எந்த சூழ்நிலையிலும் தொய்ந்து போகாது. தாவீது சொல்லுகிறது போல, நான் அசைக்கப்படுவது இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியும். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நீங்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்கள். அப்படி உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து, உங்கள் ஆத்துமாவை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். முதலாவது உங்கள் ஆத்துமாவுக்கு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய உணர்வுகள் தான் உங்களை மேல மேல சோர்வுக்குள்ள கொண்டு போகுது. பிரச்சனையை பார்த்து 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 சோர்வுக்குள்ள கொண்டு போகுது. நீ பிரச்சனையை பற்றி பேசாதே, பிரச்சனையை பார்த்து பேசு. அப்ப பிரச்சனையை பார்த்து கர்த்தருடைய வேத வசனங்கள் வாக்குத்தத்தங்களை பேசு. தீர்க்க தரிசனமாக கட்டளை கொடு. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. பாருங்க, நீங்க சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்க கட்டளை கொடுக்கும் போது, அதற்குரிய வேத வசனங்கள் வாக்குத்தத்தங்களை எடுத்து வைத்துக் கொண்டு நீங்க கட்டளை கொடுக்கும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இரைச்சல் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அப்போ உங்க கண்களால் பார்க்கிறீர்களோ இல்லையோ, இவனும் ஆவிக்குரிய கண்களால் தான் பார்த்தான். உங்க ஆவிக்குரிய கண்களால் பார்க்கிறீர்களோ இல்லையோ, அல்லது உங்களுடைய மாம்ச கண்களால் பார்க்கிறீர்களோ இல்லையோ, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அசையாதவைகள் எல்லாம் அசைக்கப்படும்படிக்கு ஒரு இரைச்சல் நிச்சயமாக உண்டாகும். நீங்கள் கட்டளை கொடுக்க அங்க ஒரு பெரிய இரைச்சல் உண்டாகும். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவு உண்டாயிற்று. ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்புகளோடே சேர்ந்து கொண்டது. அருமை தேவ பிள்ளையே, ஆவியில் நிறைந்த அருமை பிள்ளையே, ஆவியானவரால் நடத்தப்படுகிற பிள்ளையே, ஆவியின் நிறைவினால் நிறைந்த பிள்ளையே, உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், உன்னுடைய ஆவி ஒரு எழுப்புதல் அடைவதாக, உன்னுடைய ஆவிக்குள் ஒரு மிகப்பெரிய உத்வேகம் உண்டாவதாக, உனக்குள் ஒரு ஆவிக்குரிய வைராகியம் உண்டாவதாக. சத்துருவை பார்த்து உனக்கு ஒரு வைராகியம் உண்டாகட்டும், பிரச்சனை போராட்டங்களை பார்த்து உனக்கு ஒரு வைராகியம் உண்டாகட்டும். உன் சோர்வுகள் எல்லாம் விலகட்டும், உன் பயங்கள், கவலைகள், வெட்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் ஆத்துமா இரும்பை போல் பலமடைவதாக, உன் ஆத்துமா வெண்கலத்தை போல் பலமடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ பலம் கொண்டவன் என்று நான் சொல்லுகிறேன். நீ சிங்கத்தை போல் கெர்ஜிக்கிறவன் என்று நான் சொல்லுகிறேன். நீ யூதராஜ சிங்கத்தின் பிள்ளை என்று நான் சொல்லுகிறேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று என்று அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான். நீங்கள் கட்டளை கொடுக்க நீங்க உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஒரு இரைச்சல் உண்டாகும், ஒரு அசைவு உண்டாகும். உங்க சூழ்நிலைகளில் அசைவு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசைவு, அந்த கூடாதவைகளை கூட பண்ணுகிற அந்த காரியங்களில் ஒரு அசைவு, எல்லா இடத்திலையும் ஒரு அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. அது மாதிரி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்துக்கிற மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில அது உருவாயிச்சு. ஒவ்வொரு
ஒவ்வொரு எலும்பும் சேர்ந்து உருவாகுது. அது மாதிரி உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் எதெல்லாம் உருவாக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ சொல்ல 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 உருவாகும். ஏதோ ஒரு தேவ செய்தியை கேட்டதுனால அதெல்லாம் உருவாயிரும் நினைச்சிடாதீங்க. யாரோ ஒரு ஊழியக்காரர் தீர்க்க தரிசனம் சொன்னதுனால அதெல்லாம் உருவாயிரும் நினைச்சிடாதீங்க. நீ கட்டளையிட வேண்டும், நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். நீயே ஒரு தீர்க்கதரிசி தான். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லாரும் ஆசாரியர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களே உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள். அப்பொழுது இரைச்சல் உண்டாகும், அசைவு உண்டாகும். அப்பொழுது ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்படும். அப்பொழுது உருவாக்குதல் நடைபெறும், புதிதாக்குதல் நடைபெறும். 8ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிட்டு. நரம்பு உருவாயுது, மாம்சம் உருவாகுது. அடுத்தது மேல எங்கு தோல் மூடப்படுது, ஆனாலும் இன்னும் ஆவி உண்டாகல. இது மாதிரி தான் எல்லாம் உருவாயிருது. நம்ம விசுவாசிக்கும் போது, நம்முடைய வாயினால் சொல்லுகிற போது, நாம் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது விசுவாச அறிக்கை பண்ணுகிறதே ஒரு தீர்க்க தரிசனம் தான். அப்ப விசுவாச அறிக்கை பண்ணுகிற போது, அப்படி நீங்க செய்கிற போது பார்க்கறதுக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். எல்லாம் உருவாயிருச்சுங்க, எல்லாமே உருவாயிருச்சு. நீங்க இதுவரையில் நீங்க எதையெல்லாம் விசுவாசித்தீங்களோ, எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ, எதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்க விசுவாச அறிக்கை பண்ணீங்களோ அதெல்லாம் உருவாயிருச்சு. ஆனா இன்னும் நடக்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள இன்னும் ஆவி வராம இருக்கு. அதனாலதான் அதற்குள் இன்னும் ஜீவன் வராம இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அது நடந்துருச்சு, அது நிறைவேறிடுச்சு, அது பூர்ணமாயிருச்சு, அது புதிதாக்கப்பட்டுருச்சுன்னு உங்களுக்கு தெரியல. இப்ப புதிதாக்கப்படுதல்ங்கிறது நீங்க சொல்ல 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 புதிதாக்கப்படுதல், உருவாக்கப்படுதல்ங்கிறது அது நடந்துருது. பூரணமாக்கப்படுதல் எப்ப நடக்குதுன்னு பாருங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் அசைவு இல்லாத ஆவி இல்லாத இருந்தது. ஆவி இல்லாம இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு 9ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனமா சொல்லு. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜீவன் உண்டாவதாக என்று நீங்கள் கட்டளையிட வேண்டும். அந்த பகுதிகள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஜீவன் உண்டாவதாக. என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகட்டும். அவை இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் ஜீவன் உண்டாகட்டும். என்னுடைய பிசினஸ்ல ஜீவன் உண்டாகட்டும். என்னுடைய பிள்ளை, என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த காரியங்கள் எல்லாம் மாறுகிறதற்கு ஒரு ஜீவன் உண்டாகட்டும். இந்த ஜீவன் உண்டாகும்படிக்கு கர்த்தருடைய ஆவியின் வல்லமை இறங்கி வருவதாக என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லுகிற போது, ஜீவன் உண்டாவதாக என்று நீங்கள் சொல்லும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி செயல்படுவீராக என்று நீங்கள் சொல்லும் போது, அப்பொழுது அந்த காரியங்கள்ல ஒரு பரிபூரணம் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்ப என்ன நடக்குது? 10ஆம் வசனத்துல, எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பாருங்க, எலும்பு கூட படுத்துட்டு இருந்த அந்த ஜனங்க, அவங்க எல்லாரும் மகா சேனையாய் உயிரடைந்து மகா சேனையாய் மகா பெரிய சேனையாய் அவர்கள் நிற்கிறார்கள். அருமை சகோதரவனே, அருமை சகோதரியே, பலங்கொண்டு திடமனதாயிரு. உன்னுடைய மனம்தான் எல்லாவற்றையும் சாதிக்க உனக்கு உதவி செய்கிறது. உன்னுடைய மனம்தான் தேவனோடு இணைந்து கொண்டு காரியங்களை சாதிக்கிறது. உன்னுடைய மனம்தான் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொண்டு ஓடுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஓட்டத்திற்கேற்ற விதத்தில் ஓடக்கூடியது உன்னுடைய மனம் மட்டும்தான், சரீரம் அல்ல. அதனால் சரீரத்தில் பாடுபடுகிறதை காட்டிலும் உங்களுடைய மனதை நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தைக்கு கீழ்ப்படுத்துங்கள். கிறிஸ்துவின் சிந்தைக்குள் ஆவிக்குள்ளாகுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிறதை பார்ப்பீர்கள். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்ப என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பாருங்க, அப்போ உங்க வாழ்க்கையின் அந்த பகுதிகளில் இப்பொழுது ஜீவன் உண்டாகி அது பரிபூரணமாகிறது. நீர் புதிதாக்குகிற தேவன் என்று முதல் வசனத்துல நாம் வாசித்தோம். சங்கீதம் 103ல நாம வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அது புதுப்பிக்கப்படுகிறது, புதிதாக்கப்படுகிறது. ஒரு புதிதாக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே. அப்ப 11ஆம் வசனத்துல நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். 12ஆம் வசனத்திற்குள்ளாக நான் போகிறேன். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர்
உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் படுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எல்லா மரித்து போனதான சூழ்நிலைகளில் இருந்தும் எல்லா போராட்டமான சூழ்நிலைகளில் இருந்தும் நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க 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 அவர் வெளியே கொண்டு வருகிறார். அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், அவரே கர்த்தர் என்று நான் அறிந்து கொண்டேன் என்று நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீர்கள். 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், உங்களுக்குள் அவருடைய ஆவி ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் உயிரடைவீர்கள். எப்பொழுதும் உங்களுடைய சிந்தனை மரித்து போகாதபடிக்கு, உங்களுடைய உணர்வுகள் மரித்து போகாதபடிக்கு, எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிட்டு இருந்து தாவீதும் சொல்லி இருக்கிறான். அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் சொல்றாங்க, ஒருவேளை அவங்களுடைய அந்த இஸ்ரவேலர்களுடைய பழக்கம் போல இருக்குது அது. ஆனா நீங்க உங்களுடைய எதுவுமே உலர்ந்து போகாது, ஏனென்றால் உங்களுக்குள் ஜீவனை உண்டாக்குகிற ஆவியானவர் இருக்கிறார். அந்த உணர்வோடு கூட உலகத்தின் சிந்தனைகள், உலகத்தின் எண்ணங்களுடைய ஆளுகைக்கு இடம் கொடாமல் நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையில் வாழ்கிறவர்களாக வாழுங்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பாருங்க, எல்லா காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்ல 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 இந்த காரியங்கள் எல்லாம் ஜீவனடைகிறதை, உயிரடைகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இதை சொன்னேன், இதை செய்வேன். நீங்கள் சொல்லுங்கள், அப்பொழுது கர்த்தர் அதை செய்து முடிப்பார். நீங்கள் சொல்லுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை செய்து முடிப்பார். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுகிற வார்த்தை அதை சொல்லி செய்து முடிக்கும். நீங்கள் கட்டளையிடுங்கள், அப்பொழுது நீங்கள் கட்டளையிடுகிற வார்த்தை அதை செய்து முடிக்கும். நீங்கள் கட்டளையிடுங்கள், அப்பொழுது தேவதூதர்கள் உங்களுக்காக செயல்பட்டு அந்த காரியங்களை செய்து முடிப்பார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உம்முடைய ஊழியக்காரனாக உம்முடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த பகுதிகள் எல்லாம் மரித்தவைகளாய் இருக்கிறதோ அந்த பகுதிகளில் அசைவு உண்டாவதாக, அந்த பகுதிகளில் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகுதிகள் எல்லாம் ஜீவன் அடைவதாக கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தருளுவீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் மீண்டும் அடுத்த வீடியோல, அடுத்த தேவ செய்தியில நாளைய தினத்தில் நாம் சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.